Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் how to make a perfect blueprint. ஆல்ரெடி நம்ம blueprint மீன்ஸ் என்ன and then அதோட important types பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பார்க்காதவங்க கீழ description boxல நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ ஒரு blueprint எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கற கான்செப்ட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அச்சீவ்மென்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு அது நீங்க வந்து உங்களோட செமஸ்டர் எக்ஸாமா இருக்கலாம் or else நீங்க ஃபைனல் எக்ஸாமா இருக்கலாம் இல்லனா வந்து ஆனுவல் எக்ஸாமா இருக்கலாம். ப்ரீவியஸ் டே வந்து ஒரு blueprint ரெடி பண்ணுவீங்க. அந்த ப்ளூபிரிண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் தட் இஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ யூனிட் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ப்ரீவியஸாக டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூபிரிண்ட் ஆக்சுவலாக நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபுல் கண்டென்ட் நான் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூபிரிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ண போகிறீங்க அண்ட் எஸ்பெஷலி எவ்வளோ லெசன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். டிசைட் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக 3 டேபிள்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. டேபிள் 1ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் டு ஆப்ஜெக்டிவ்ஸ் தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 வகையான ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த 4 ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து எக்ஸாம் ஜஸ்ட் ஃப்ளூக்லேயே வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஜஸ்ட் பாஸாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ஆக்சுவலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும். தட் இஸ் நிறைய ட்ரிக்ஸ் வந்து அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா வந்து நிறைய கேல்குலேஷன் டைப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரியான மார்க்ஸ், அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆஃப் இல்லைனா வந்து அதுக்கு கொஞ்சம் நியர்பையாக வந்து அந்த மார்க்கை டிசைட் பண்ணியிருக்கணும். லைக் இப்போ இது 25 மார்க்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அப்ளிகேஷன் வந்து 15 மார்க்ஸ், தட் இஸ் அதுலேருந்து ஒரு 10 மார்க்ஸ் குறைஞ்சி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி நான் வந்து நாலேஜ் கொடுப்பேன். தட் இஸ் அவங்களோட அறிவுத்திறனை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலாக நாலேஜ்ன்ற கான்செப்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து ஆஃபாக வந்து இருக்கணும். ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஸ்கில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ டெஸ்டர்ஸ்க்கு வந்து மோஸ்ட் கொடுப்பாங்க. தட் இஸ் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 100 மார்க்ஸ் எல்லாராலையும் எடுத்துட முடியாது. ஸோ நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த ஸ்கில்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து மார்க்ஸ் கெயின் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் தட் இஸ் வந்து அது வந்து அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட வெயிட்டேஜ் டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆக்சுவலாக வந்து ரெடி பண்ணணும். ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 50 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 100 மார்க்ஸாக மாறிடும். பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருக்குன்னா 6 டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு 100. ஸோ இதோட கேல்குலேஷன் ஃபார்முலாவோடு உங்களுக்கு நான் பிடிஎஃப் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். டேபிள் 2ல என்னன்றது பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் டு கண்டென்ட். தட் இஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லெசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சின்ன லெசனாக இருந்ததுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் பெரிய லெசன்னா வந்து கொஞ்சம் அதை விட அதிகமான மார்க்ஸ் கொடுப்போம். நான் வந்து லெசன் நேம் கொடுக்கல, பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் காமனாக கொடுத்துருக்கேன்னா லெசன் நேம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் நேமாக வந்து நீங்கள் 20 மார்க்ஸ் கொடுக்குறீங்க, நேம் 2க்கு வந்து 30 மார்க்ஸ் கொடுக்குறீங்க, ஓவரால் 50. இதே நீங்கள் அதே கேல்குலேஷன் ஃபார்முலா மெயின்டைன் பண்ணி நீங்கள் 100 மார்க்ஸுக்கு கேல்குலேட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் டு கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கலாம், வெரி ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லைனா எஸ்ஏவாக இருக்கலாம், ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆப்ஜெக்டிவ் டைப் இந்த லெசன்லேருந்து இவ்வளோ தான் கொடுக்க போகிறேன், வெரி ஷார்ட் ஆன்சர் நான் இவ்வளோ தான் வந்து கொடுக்க போகிறேன், ஷார்ட் ஆன்சர் இவ்வளோ தான் கொடுக்க போகிறேன், எஸ்ஏ டைப் இவ்வளோ தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபைனாக வந்து 5 காலம் கூட வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே ஆஸ் யூஷுவல் டோட்டல் ப்ளஸ் பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேபிளும் நீங்கள் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா இந்த 3த்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு மாஸ்டர் டேபிள் வந்து கேல்குலேட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஓடி தட் இஸ் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கு வந்து நான் 15 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஈச் வந்து கேரி 1 மார்க்ஸ். வெரி ஷார்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 2 மார்க்ஸ். ஷார்ட் ஆன்சர் வந்து நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 3 மார்க்ஸ். எஸ்ஏ டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 5 மார்க். டோட்டலாக எனக்கு 50 டேலி ஆகிடுச்சு. ஸோ அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட மாஸ்டர் டேபிள் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் கண்டென்ட்டில் உங்களோட யூனிட் நேம்ஸை இன்க்ளூட் பண்ணிடணும். நீங்கள் என்ன 2 யூனிட் எடுத்துக்கிறீங்களோ இல்லைனா 3 யூனிட்ஸ் இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் யூனிட்டை வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் வந்து ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் தட் இஸ் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில்ன்ட்டு ஆல்ரெடி நம்ம வெயிட்டேஜ் டு ஆப்ஜெக்டிவ்ஸில் டிசைட் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஈக்குவல் மார்க்ஸ் இது எல்லாமே ஈக்குவல் பண்ணி 20 ஆகும். இது எல்லாமே ஈக்குவல் பண்ணி 30 ஆகும். நம்ம வந்து எதில் கால்குலேட் பண்ணியிருந்தோம்னா வெயிட்டேஜ் டு கண்டென்ட்டில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் நான் 15 கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸுமே வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் தென் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் நார்மலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா 10 கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன். இப்படியே வந்து நான் ஓவராலாக 4ஆக வந்து கால்குலேட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து டீட்டெயில் ஆன்சர் கொடுக்குறதா இருந்தால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னொருத்துமே கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து 1 மார்க் தான் ஆக்சுவலாக வந்து நான் நாலேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். லெசன் 1லேருந்து லெசன் 2லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்டிவ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் 3 1 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ 4 1 மார்க். அப்ளிகேஷன் பிரகாரம் வந்து 2 1 மார்க் அண்ட் தென் 3 1 மார்க். அண்ட் தென் ஸ்கில்ஸ் பிரகாரம் நான் வந்து எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் அது வந்து உங்களோட ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர். வெரி ஷார்ட் ஆன்சர் ஓவரால் நான் 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலேஜ் பிரகாரம் 2 லெசனுமே எடுக்கலை. அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். பட் லெசன் 2லேருந்து எடுக்கலை. நான் ஷார்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். செகண்ட் யூனிட்லேருந்து நான் எதுவுமே எடுக்கல. அப்ளிகேஷன் பிரகாரம் நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எதுவுமே எடுக்கல. செகண்ட் யூனிட்டில் 1 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஸ்கில்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 1 கொஸ்டின் எடுத்திருக்கேன். செகண்ட் யூனிட்லையும் 1 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து உங்களோட மார்க் இப்படி தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணுறப்போ 20 வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 30 வருது. அதாவது 1 1s are 1 அண்ட் தென் 3 1s are 3 2 2s are 4 1 3s are 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீங்கள் இன்டூ பண்ணி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அண்ட் தென் அதே மாதிரி தான் லெசன் 2க்குமே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்டூ பண்ணிவிட்டு ஃபைனலாக டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 30 கிடச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 50 ஆகிடுது. அண்ட் தென் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி பண்ணணும். 1 1s are 1 and then 2 1s are 2 1 3s are 3 சொல்லிட்டு இது மூணுத்தையும் இன்டூ பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குது. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே நீங்கள் வந்து இன்டூ பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா 25 கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில்லுக்குமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டோட்டல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 50 வரணும். இதை டோட்டல் பண்ணாலும் உங்களுக்கு 50 வரணும். தட் இஸ் உங்களோட டோட்டல் மார்க் வரணும். தட் இஸ் உங்களோட ரோ அண்ட் காலம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்களோட டோட்டல் மார்க் வந்ததுன்னா உங்களோட ப்ளூ பிரிண்ட் ரெடி. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ஈஸியாகிடும். இதோட PDF லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து நான் உங்களுக்கு எழுதி ஆக்சுவலாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். Thanks for watching this video.